புதிய வருடத்தின் முதல் விடியல். உகாதி. வாசலில் வண்ணக் கோலங்கள், மங்களத்தின் மெல்லிசையாய் மாவிலை தோரணங்கள், உறவுகள் சங்கமிக்க, உள்ளங்கள் மகிழ. இதோ ஒரு புதிய விடியல், அறுசுவை கலந்த பச்சடி. இது வெறும் சுவையல்ல, வாழ்வின் ஏற்ற இறக்கங்களை ஏற்கும் பக்குவம். இது வெறும் திருநாள் மட்டுமல்ல, வசந்தம் தரும் புதிய தொடக்கம். அனைவருக்கும் இனிய யுகாதி நல்வாழ்த்துக்கள். அடுத்த நாளும் வழக்கம் போல கனவு கண்டு தூக்கத்தில் அடித்து பிடித்து எழுந்தான் சர்வா. வழக்கமாக தன்னை சமாதானப்படுத்திக் கொள்வதில் அவனுக்கு பல சிரமங்கள் இருக்கும். ஆனால் நேற்று விக்ரமனை சந்தித்த பிறகு பாரங்கள் பாதியாக குறைந்திருக்க, அப்பா, நீங்க உருவாக்குன சாம்ராஜ்யம் அப்படியே இருக்கு, அதை என் கைக்கு கொண்டு வரணும். நீங்க ஆசைப்பட்டபடி டைகரா நான் மாறுவேன்பா, இனி அதுதான் என் கோல் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டவன் எழுந்து கிளம்ப ஆரம்பித்தான். அப்போது அவனுக்கு ஒரு அழைப்பு வந்தது. நான் அதிகமான், வேதிகாவோட தாத்தா பேசுறேன். நீ இன்னும் 1 hourல ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இருக்கணும், புரியுதா? நீ வரல, உன்னை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும் என்று கோபமாக சொல்லி அழைப்பை துண்டித்தார். வான்னு சொன்னாலே நான் வரப்போறேன், எதுக்கு இவர் இவ்வளோ எனர்ஜியை வேஸ்ட் பண்றாருன்னு தெரியலையே என்று நினைத்துக் கொண்டவன் கிளம்பினான். ஏற்கனவே இனி வேதிகாவும் அவளது குடும்பத்தினரும் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்க வேண்டும் என முடிவெடுத்து விட்டதால் இதெல்லாம் ஒரு விஷயமாகவே அவனுக்கு தெரியவில்லை. ரெஜிஸ்டர் ஆபீஸில் அதியமான், வேதிகா, தீரஜ் மூவர் மட்டுமே இருக்க சர்வா அங்கு சென்றான். ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சாச்சு, கையெழுத்து மட்டும் போடு என்று தீரஜ் கூற பதில் எதுவும் பேசாமல் அவர்கள் காட்டிய இடத்தில் கையெழுத்து போட்டான். வேதிகா அவனை எரிச்சலோடு பார்த்தாள். பின் அவளும் கையெழுத்து போட, என்ன கல்யாணம்னு சொன்னாங்க, இவ்வளோ சிம்பிளா பண்ணிட்டாங்க, பொண்ணோட அப்பா அம்மா கூட வரலையே, இவ என்ன டெஸ்ட் டியூப் பேபியா என்று சம்பந்தமில்லாமல் அவன் சிந்தித்துக் கொண்டிருந்தான். இது மட்டும் அவளுக்கு தெரிந்திருந்தால் அங்கேயே அவனை துரத்தி துரத்தி அடித்திருப்பாள். டாக்குமெண்ட்ஸை சரிபார்த்த ரெஜிஸ்டர், எல்லாம் ஓகே சார், இன்னும் 1 வீக்ல மேரேஜ் சர்டிபிகேட் ஆன்லைன்ல எடுத்துக்கலாம் என்று சொல்ல, அங்கிருந்து வெளியே வந்த அதியமான், இன்னையிலிருந்து நீங்க 2 பேரும் லீகலா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இனிமேலாவது ஒழுக்கமா இருங்க என்று இருவரையும் பார்த்து சொன்னவர், சீக்கிரமா இவனை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வர வழிய பாரு, தீரஜ் போகலாம் என்று வேதிகாவிடம் சொல்லிவிட்டு தன் காரில் ஏறி சென்று விட்டார். அவனை திரும்பி ஒரு லுக் விட்ட வேதிகாவும் எதுவும் சொல்லாமல் அங்கிருந்து கிளம்பிவிட, என்னடா நடக்குதுங்க, மஞ்சள் தண்ணி ஊத்தி ஆட்ட வெட்டுற மாதிரி வர சொன்னாங்க, கையெழுத்து போட சொன்னாங்க, கல்யாணம் முடிஞ்சிடுச்சுன்னு எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. டெலிவரி பாயா இருந்த எனக்கு இப்படி ஒரு இன்ஸ்டன்ட் மேரேஜ் நடக்கும்னு கனவுல கூட நினைச்சு பார்த்தது இல்லையே. என்னவோ போடா, இன்னும் என் வாழ்க்கையில நான் என்னென்னலாம் பார்க்கணுமோ என்று தனக்குள் புலம்பியவன் அங்கிருந்து கிளம்பினான். பின் அடுத்த அரை மணி நேரத்தில் தான் டெலிவரி பாயாக வேலை செய்யும் ஆபீஸுக்கு வந்து சேர்ந்தான். அவன் காரிடாரில் நடந்து கொண்டிருந்த நேரம், ஹலோ பிஸி டெலிவரி பாய் என்று பின்னாலிருந்து ஹரீஷ் கத்தும் சத்தம் கேட்டது. ஹரீஷும் அவனோடுதான் வேலை செய்கிறான். ஆனால் அவனுக்கு வேலை செய்வதை விட சர்வாவை மட்டம் தட்டி பேசுவதுதான் ரொம்ப பிடிக்கும். எனவே என்ன விஷயம்னு சொல்லு என்று பேச்சை கத்தரித்தான் சர்வா. பாஸ் உன்னை கூப்பிடுறாரு, நேத்து இன்ஃபார்ம் பண்ணாம வேலைக்கு லீவ் போட்டுட்ட, அப்புறம் இன்னைக்கும் லேட்டு என்று சொல்ல தன் பாஸின் கேபினுக்கு சென்ற சர்வா, குட் மார்னிங் சார் என்று சொல்ல, அவனுக்கு எதிரே பெரிய தொப்பையோடும் சொட்டை தலையோடும் அமர்ந்திருந்த அவன் பாஸ் சர்வாவை ஏளனமாக பார்த்தார். இந்த ஒண்ணுதான் குறைச்சல், நேத்து எதுக்கு லீவ் போட்ட என்று கத்த, சார் மாசத்துக்கு ஒரு தடவை கேஷுவல் லீவ் எடுக்கலாம் இல்ல என்றான் சர்வா நியாயமாகவே. வாய மூடு, இது என்ன உன் அப்பனோட கம்பெனியா என்றவர் எகிற, சர்வா அவரை தீயாய் பார்த்தான். என்ன முறைக்கிற, இப்பவே இடத்த காலி பண்ணு, இனிமே உனக்கு இங்க வேலை கிடையாது என்று சொல்ல, எப்படியும் தனக்கு இந்த நிலைமை வரும் என்றவன் ஏற்கனவே யூகித்து வைத்திருந்தான். ஆகாஷுக்கு அவனுடைய பாஸை நன்றாகவே தெரியும். அதனால்தான் தன் வேலை போகிறது என்று புரிந்து கொண்டவன், சரி நான் போறேன், ஆனா அதுக்கு முன்னாடி இந்த மாசம் நான் பார்த்த வேலைக்கான சம்பளத்தை கொடுங்க என்று கேட்க, அவன் பாஸ் மேலும் கோபமாகி, அப்படியா, அப்ப கொஞ்ச நேரம் பொறு, உன் சம்பளத்தை இப்பவே கொடுத்துடுற என்று அழுத்தி கூறியவர் அங்கிருந்த பில்லை தட்ட, அடுத்த நிமிடம் உள்ளுக்குள் தடிதடியாக 4 பவுன்சர்கள் வந்தார்கள். இவனை கழுத்த பிடிச்சு வெளியே தள்ளுங்க என்று கத்தினார். ஆனால் அவர்கள் சர்வாவை தொடும் முன்பே சர்வா ஒருவன் கழுத்தை பிடித்து அங்கிருந்த மேஜையில் மடார் என்று அடிக்க,
அவனோ ரத்தம் கொட்டிய தலையை பிடித்தபடி கீழே விழுந்தான். அடுத்த சில நொடிகளில் அங்கு ஒரு ஆக்ஷன் அதகளமே அரங்கேறியது. அவனது ஒவ்வொரு அடியிலும் அலறல் சத்தம் எதிரொலித்தது. இன்னொருவனின் கையை பின்னால் திருகிய சர்வா மற்றொருவனை மிதித்து பறக்கவிட 5 நிமிடத்தில் அந்த 4 பவுன்சர்களும் மண்ணை கவ்வி விட்டார்கள். கையிலிருந்த ரத்தத்தை உதறிய சர்வா, என்னோட சம்பளம் என நேராக பாஸிடம் கையை நீட்ட, அவரோ வேர்த்து போய் டிராயரில் வைத்திருந்த 25,000 ரூபாய் பணத்தை எடுத்து தர சர்வா வெடுக்கென்று புடுங்கிக் கொண்டான். இத முன்னமே பண்ணிருக்கலாம் இல்ல என்று சொல்லிவிட்டு சர்வா வெளியே செல்லும் முன் மீண்டும் பாஸை பார்த்து, இன்னொரு தடவை என் அப்பாவை பத்தி பேசுன உன்னை உயிரோட குழி தோண்டி புதைச்சிடுவேன் என்று மிரட்ட, இதுவரை சர்வாவின் கோபத்தை பார்த்திராத பாஸ் மிரண்டு போனார். பின் சர்வா வெளியே வர திடீரென்று அவனுக்கு ஒரு அன்னோன் நம்பரிலிருந்து கால் வந்தது. ஹலோ, யாரு என்றவன் விசாரிக்க, அந்த பக்கம் விக்ரமன் தான் பேசினார். டைகர், நான் அனுப்புற அட்ரஸ்க்கு இன்னைக்கு நைட் வா என்றார். எதுக்காக அங்கிள்? டைகர், இன்னைக்கு ஒரு முக்கியமான ஆள் கிட்ட உன்னை நான் அறிமுகப்படுத்த போறேன். நம்ம மாஃபியா வேர்ல்டுல அவருக்குன்னு ஒரு பெரிய நேம் இருக்கு. உன்னோட அப்பா, நான், அவரெல்லாம் அந்த காலத்துல இருந்தே நல்ல பழக்கம். அவரோட பேரு கரிகாலன். ராஜன் இருந்த வரைக்கும் அவருக்கு கீழே தான் கரிகாலன் இருந்தாரு. இப்போ எங்க டைகர் நீ திரும்பி வந்துட்டேன்னு அவருக்கு தான் முதல்ல தெரியணும். அதனால நீ டின்னருக்கு ஹோட்டல் விஸ்தாராவுக்கு வந்துரு. நான் உனக்கு அட்ரஸ் அனுப்புறேன் என்று சொல்ல, சர்வாவோ கரிகாலனின் பெயரை கேட்டவுடன் தனி யோசனையில் நின்று விட்டான். அந்த பெயரை பற்றி யோசிக்கும் பொழுதே சிட்டியில் நடந்த பல மர்மமான கொலைகள் தான் அவனுக்கு முதலில் ஞாபகம் வந்தது. சென்னையில் கரிகாலன் என்ற பெயரை கேட்டாலே பயத்தில் ஒரு மரியாதை வந்து தானாக ஒட்டிக்கொள்ளும். அந்த அளவிற்கு அவருக்கென்று ஒரு இமேஜ் அனைவர் மனதிலும் இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட பெரிய மனிதரை தான் சந்திக்கப் போகிறோம் என்று யோசித்த பொழுதே சர்வாவுக்கு பின்னந்தலை சிலிர்த்தது. இன்னொரு பக்கம் அதே கரிகாலனுக்குத்தான் வருங்காலத்தில் தான் லீடராகப் போகிறோம் என்ற எண்ணமே அவன் இரத்த ஓட்டத்தை அதிகமாக்கியது. பல வருடங்கள் கழித்து நிம்மதியாக பகலில் உறங்கினான் சர்வா. பிறகு எழுந்து அமர்ந்தவன், பீட்சா சாப்பிட்டா நல்லா இருக்கும் இல்ல என்று யோசனை செய்து அதை ஆர்டர் செய்தான். பீட்சா வந்தவுடன் டெலிவரி பாயை பார்த்தவன் தன் பழைய நிலையை எண்ணி லேசாக சிரித்தான். 500 ரூபாயை எடுத்து அந்த டெலிவரி பாயிடம் கொடுத்தான். சார், பில் அமௌண்ட் 400 தான் என்று அவன் கூற, மீதிய டிப்ஸா வச்சுக்கோங்க பிரதர் என்று கூறி சிரித்துவிட்டு உள்ளே சென்றான் சர்வா. அந்த பீட்சா பாக்ஸை அலுங்காமல் குலுங்காமல் எடுத்து வந்த சர்வா வெகுநேரம் திறக்காமல் அதையே பார்த்து கொண்டிருந்தான். ஆசிரமத்தில் வளர்ந்தபோது தேவைக்கு உணவு கிடைப்பது கூட பெரிய விஷயமாக இருந்தது. ஆனால் இன்று ஆசைப்பட்டது போல சாப்பிட முடிகிறது. இனிமே நாம எப்பவுமே இப்படிதான் இருக்கணும். யாரும் நமக்காக நமக்கு பிடிச்சதை செய்ய மாட்டாங்க, நாம தான் செஞ்சுக்கணும் என்று தனக்குத்தானே சொன்னவன் திருப்தியாக அந்த பீட்சாவை உண்டு முடித்துவிட்டு ஈவினிங் ஒரு ஒயிட் ஷர்ட், பிளாக் பேண்ட் அணிந்தவன் கண்ணாடியில் ஒருமுறை தன்னை பார்த்துவிட்டு விக்ரமன் அனுப்பியிருந்த அட்ரஸுக்கு கிளம்பினான். அதிகபட்சம் நடந்து சென்றே பழகியவனுக்கு இன்று கால் டாக்ஸியில் செல்வது கூட வித்தியாசமாக தெரிந்தது. அந்த இடத்திற்கு வந்ததும் ஹோட்டல் விஸ்தாராவின் பிரம்மாண்டத்தில் ஒரு நொடி ஆடிப்போனான். அவசியம் இங்க போய் கரிகாலனை மீட் பண்ணியே ஆகணுமா என்று மீண்டும் அதே சந்தேகம் வந்தது. பிறகு பண்ணித்தான் ஆகணும், அப்பா ஆசைப்பட்டபடி டைகர் ஆகிடணும் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டவன் உள்ளே நுழைய பார்க்க, நில்லு, யார் நீ என்று செக்யூரிட்டி தடுத்தார். உள்ள போறேன், ஏன் கேக்குறீங்க? நீ எல்லாம் இங்க வரக்கூடாது, இங்கிருந்து போ, இது பெரிய பெரிய ஆளுக வர இடம் என்று சர்வாவின் உடையை பார்த்து எரிச்சலுடன் சொன்னார். அதில் கடுப்பான சர்வா, என்ன சொல்றீங்க, எதுக்காக என்ன உள்ள விட மாட்டீங்க என்று மீண்டும் கேட்டான். என்ன நீ, அதான் சொல்றேன்ல, தேவையில்லாம இங்க நின்னு சீன் போடாம கிளம்பி போ, பெரிய பெரிய ஆளுங்க வர நேரம், உன்னை பார்த்தா தேவையில்லாம எனக்கு தான் பிரச்சனை என்று அவனை விரட்டுவதிலேயே குறியாக இருந்தார். நீங்க என்ன 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்திருப்பீங்களா? உடனே என்னை பத்தி எல்லாமே தெரிஞ்ச மாதிரி என்ன வெளியே போன்னு சொல்றீங்க. நான் இங்க முக்கியமான ஒருத்தரை மீட் பண்றதுக்காக வந்திருக்கேன், உள்ள போய் ஆகணும் என்று சர்வா பொறுமையுடன் கூற, இது என்ன உன் அப்பம் கட்டின ஹோட்டல்னு நினைச்சியா உடனே உள்ள வந்து பார்த்துட்டு போறதுக்கு? உன்னை பார்த்தாலே தெரியுது நீ ஒரு லோ கிளாஸ் பையன்னு. உன்னெல்லாம் உள்ள விட்டுட்டு என் வேலைக்கு ஆப்பு வச்சுக்க முடியாது, ஒழுங்கா இங்கிருந்து போயிடு, இல்ல அவ்வளவுதான் என்று அவர் பேசிக்கொண்டே போக சர்வாவிற்கு ரத்தம் கொதித்தது. தன்னை கட்டுப்படுத்தி கொண்டவன் விக்ரமனுக்கு போன் செய்தான். என்ன டைகர், ஹோட்டலுக்கு வந்துட்டியா என்று அவர் கேட்க, வந்துட்டேன்,
ஆனா இந்த செக்யூரிட்டி என்ன உள்ள விட மாட்டேன்னு சொல்றாரு. நீங்க எந்த டேபிள் புக் பண்ணிருக்கீங்க, கொஞ்சம் சொல்ல முடியுமா என்று சர்வா கேட்க, டேபிளா? இந்த ஹோட்டலே என்னோடதுதான் சர்வா. நீ முதல்ல உள்ள போ, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் என்று அவர் கூற, இல்ல அங்கிள், இந்த செக்யூரிட்டி ரொம்ப ஓவரா பேசுறாரு. நான் உள்ள வந்தா அவருக்கு வேலை போயிடுமா என்று சர்வா கூறி முடிக்க, வாட்? யார் அப்படி சொன்னது? நீ 2 நிமிஷம் வெயிட் பண்ணு சர்வா, நான் என்னன்னு பாக்குறேன் என்று வேகமாக சொன்னார் விக்ரமன். இட்ஸ் ஓகே அங்கிள், நீங்க வாங்க, நான் வெயிட் பண்றேன் என்று கூறிய சர்வா போனை கட் செய்துவிட்டு மீண்டும் செக்யூரிட்டியை பார்த்தான். இந்த மாதிரி டிராமாலாம் நான் நிறைய பார்த்திருக்கேன், இதுக்கெல்லாம் நான் ஏமாற மாட்டேன் என்று அவர் கூற, சர்வா பதில் சொல்லாமல் அமைதியாக கை கட்டிக்கொண்டு விக்ரமனுக்காக காத்திருந்தான். இது வேலைக்கு ஆகாது என்று அந்த செக்யூரிட்டி மற்ற செக்யூரிட்டிகளை பார்க்க அனைவரும் சேர்ந்து சர்வாவை வெளியில் இழுத்து தள்ள தயாராகினர். அப்போது, ஏய் இங்க பாரு வைஷு, உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் நின்னுகிட்டு இருக்கான் என்று ஒரு குரல் கேட்க பின்னால் திரும்பி பார்த்தான் சர்வா. வைஷ்ணவி, ஆகாஷ் மற்றும் சில ஃப்ரெண்ட்ஸ் கூட்டம் அங்கே வந்து நின்றது. ஏய், அவன் என்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லாதேன்னு எத்தனை தடவை சொல்றது? இன்னொரு டைம் அப்படி சொன்ன அவ்வளவுதான், என் இமேஜே போயிடும் போல என்று ஏதோ சர்வாவால் தான் அசிங்கப்பட்டது போல வெகுவாய் முகத்தை சுளித்துக் கொண்டாள் வைஷ்ணவி. ஆமா, என்ன பாய் ஃப்ரெண்டுன்னு சொன்னா உனக்கு அசிங்கமா தான் இருக்கும். ஏன்னா நான் எப்பவும் ஒரே மாதிரி உண்மையா இருக்கிறவன். ஆனா நீ அப்படி இல்லையே, காசு இருக்கிறவனை எல்லாம் பாய் ஃப்ரெண்டா மாத்திப்ப. நீ எல்லாம் அசிங்கப்படலாம், தப்பில்ல என்று சர்வா சற்று அசராமல் பதில் கூற, வைஷ்ணவி அவமானத்தில் பல்லை கடித்தாள். அது சரி, நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஹோட்டல்ல வெறிக்க வெறிக்க பார்த்துக்கிட்டு இருக்க போல, யாரும் உள்ள விடலையோ என்று ஆகாஷ் கேலியாக கேட்டான். விக்ரமன் சார் என்ன வர சொன்னாரு, அதான் வந்தேன் என்று ஒற்றை வரியில் பதில் கூறினான் சர்வா. அதை கேட்டு மீண்டும் சிரித்த ஆகாஷ், ஏ வைஷு, உனக்கு விஷயம் தெரியாதுல்ல, இந்த சர்வாவோட அப்பா விக்ரமன் சாரோட முன்னாள் டிரைவரா. சோ எனக்கு தெரிஞ்சு சார் அந்த வேலையை எனக்கு கொடுங்க சார்னு கெஞ்சி கேட்கத்தான் இவன் இப்ப இங்க வந்திருப்பான்னு நினைக்கிறேன் என்று ஆகாஷ் சொல்ல, அது ஏதோ பெரிய காமெடி என நினைத்து அந்த கூட்டமே சிரித்தது. அப்போது அந்த சிரிப்பொலியை கிழித்துக் கொண்டு ஒரு பிளாக் கலர் ஆடி கார் சீறி பாய்ந்து அங்கு வந்து நின்றது. அனைவரது பார்வையும் காரின் பக்கம் திரும்பியது. காரிலிருந்து மிடுக்காக விக்ரமன் இறங்கியதும், இங்க என்ன நடக்குது என்று கேட்க, அவருக்கு சல்யூட் அடித்த செக்யூரிட்டி, சார் இந்த பையன் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான், என்ன சொன்னாலும் போக மாட்டான், ஒரு நிமிஷம் சார், இவனை இப்பவே வெளியே விரட்டிடுறேன் என்று சர்வாவின் சட்டை மீது மீண்டும் கை வைத்து தள்ள முயற்சித்தார். ஏய், யார பத்தி என்ன பேசிக்கிட்டு இருக்க என்று விக்ரமன் கண்கள் சிவக்க கத்தியவர் கோபமாக செக்யூரிட்டியை முறைத்தார். ஐயோ சார், நான் எதுவும் பண்ணல, இவன்தான் என்று மீண்டும் ஏதோ சொல்ல வர, ஷட் அப், முதல்ல அவர் மேலிருந்து கையை எடு என்று அவர் கொடுத்த அதட்டலில் அந்த ஹோட்டலே ஒரு நொடி அதிர்ந்து நின்றது. ஆகாஷ், வைஷ்ணவி எல்லோரும் பயந்து 2 அடி பின்னால் நகர்ந்து நின்றனர். செக்யூரிட்டியின் கால்கள் நடுங்க ஆரம்பித்தது. முதல்ல யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு மரியாதையா பேசு, அவர் என்னோட கெஸ்ட், இப்படித்தான் அவரை ட்ரீட் பண்ணுவியா? இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நீ இங்க வேலை பார்க்க கூடாது, அவுட், போ வெளியே, என் கண்ணு முன்னாடி வந்த உன்னை கொன்னுடுவேன் என்று விக்ரமன் கோபமாக கத்த, அனைவரும் நடப்பதை நம்ப முடியாத அதிர்ச்சியோடு பார்த்தனர். வேகமாக ஓடி வந்த மேனேஜர், சாரி சார், நான் பாத்துக்கிறேன் என்று விக்ரமனிடம் பணிவாக சொன்னவர், வெல்கம் டு ஹோட்டல் சார், ப்ளீஸ் கம் என்று சர்வாவை மரியாதையுடன் இன்வைட் செய்தார். சாரி சர்வா, இவனால உன் மூட் ஸ்பாயில் ஆகியிருக்கும், அவன் பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்று சர்வாவிடம் விக்ரமன் கவலையுடன் சொல்ல, இட்ஸ் ஓகே அங்கிள், இதெல்லாம் நான் நிறைய பார்த்திருக்கேன், இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, பாவம், பார்த்தா புள்ளக்குட்டிக்காரர் மாதிரி தெரியுது, இந்த ஆளை வேலையிலிருந்து விரட்டிடாதீங்க, மன்னிச்சிடலாம் என்று அமைதியாக சொன்னான் சர்வா. அதை கேட்ட செக்யூரிட்டி கண்கள் கலங்கி சர்வாவை பார்த்து சல்யூட் அடித்தார். சரி வா, நாம உள்ள போலாம் என்று அவனை தட்டி கொடுத்து அவனோடு சேர்ந்து விக்ரமன் நடக்க ஆரம்பிக்க, என்னடா நடக்குதுங்க, இவனுக்கு இவ்வளோ மரியாதையா என்பது போல வைஷ்ணவி, ஆகாஷ் கூட்டம் பேய் அறைந்தது போல் நின்று கொண்டிருந்தது. சிறிது நேரத்தில் அந்த ஹோட்டலில் இருக்கும் லக்ஸூரியஸான அறைக்கு வந்து சேர்ந்தனர் இருவரும். ஏற்கனவே அங்கு காத்து கொண்டிருந்த மேனேஜர் இருவரையும் மரியாதையாக வெல்கம் செய்தார். பின், குட் ஈவினிங் சார், என்ன சாப்பிட்றீங்க, உங்களுக்கு என்ன கொண்டு வரட்டும் என்று பணிவோடு ஆர்டர் கேட்டார். நம்ம கிட்ட இருக்கிற எல்லா இம்போர்ட்டட் ட்ரிங்க்ஸையும் கொண்டு வாங்க என்று விக்ரமன் சொல்ல, மேனேஜர் ஆச்சரியத்துடன் பார்த்தார்.
காரணம் அதில் சில சரக்கின் விலை லட்சங்களுக்கும் மேல். எஸ், இன்னைக்கு என்னோட ரொம்ப ஸ்பெஷலான கெஸ்ட் இங்க வந்திருக்காங்க, அதனால எல்லாமே கொண்டு வாங்க, எல்லாமே இங்க இருக்கணும் என்று மீண்டும் விக்ரமன் அழுத்தி கூற, ஓகே சார், 5 minutes என்று வேகமாக அந்த மேனேஜர் அங்கிருந்து சென்றார். அடுத்த சில நிமிடங்களில் பிரைவேட் லிஃப்ட் ஓபன் ஆக கழுத்தில் கிட்டத்தட்ட 20 பவுண்ட் செயின், கையில் கோல்ட் வாட்ச், சுறா டாட்டூஸ், வாயில் சுருட்டு என 50 வயதிலும் கட்டு மஸ்தாக இருக்கும் கேங்ஸ்டர் கரிகாலன் தன் பாடிகார்ட்ஸுடன் உள்ளே வந்தார். அவரை பார்த்து விக்ரமன் எழுந்து கட்டி அணைக்க சர்வா முகத்தில் எந்த சலனமும் இல்லாமல் அமர்ந்தபடியே அவரை பார்த்து கொண்டிருந்தான். இதுவரை போஸ்டர்கள், கிரைம் நியூஸ் ரீல்களில் மட்டுமே பார்த்திருந்த கரிகாலன் அதற்கு கொஞ்சமும் கம்பீரமும் குறையாமல் அவன் முன்னால் இருந்த சோஃபாவில் அமர்ந்தார். அவர் கையசைக்க பாடிகார்ட்ஸ் வெளியேறினர். அந்த பிரைவேட் ஸ்வீட் ரூமில் 3 மட்டுமே இப்போது அமர்ந்திருந்தனர். சுருட்டை இழுத்து புகையை விட்ட கரிகாலனின் கண்கள் சர்வாவை ஆழமாக பார்த்து அலசியது. சர்வாவும் இமைக்காமல் கரிகாலனையே பார்த்து கொண்டிருந்தான். பின் சுருட்டை அணைத்த கரிகாலன் விக்ரமனிடம், நீ சொன்ன அந்த ஸ்பெஷல் பர்சன் இந்த பொடியன்தானா என்று நக்கலாக கேட்க விக்ரமன் சீரியஸ் ஆனார். கரிகாலா, 18 வருஷத்துக்கு முன்னாடி ஹவுஸ் ஆஃப் டைகர்ங்கிற பேரை கேட்டாலே எல்லாரும் பயந்து நடுங்குவாங்க. காரணம், டைகர் ராஜன். ஏழைங்களுக்கு ராஜன் மேலே இருந்த மரியாதையும் அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கு ராஜன் மேலே இருந்த பயமும் அவரை இந்த மாஃபியா வேர்ல்டுக்குள்ள ஒரு பெரிய கேங்ஸ்டர் ஆக்குச்சு. அண்ட் he ruled this மாஃபியா வேர்ல்ட். அது உனக்கே நல்லா தெரியும் என்று உணர்ச்சி பொங்க சொல்ல அதை ஆமாம் என்று தலையசைத்து ஆமோதித்தார் கரிகாலன். ஆனா ராஜன் இறந்ததுக்கு அப்புறம் இங்க எல்லாருக்கும் பயம் விட்டு போச்சு. சரியான லீடர் இல்லாம அண்டர்வேர்ல்டுக்குள்ளேயே ஏகப்பட்ட பிரச்சனை. இந்த ஹவுஸ் ஆஃப் டைகர்ஸை அடியோட காலி பண்ண வெளியே நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. நம்மள மாதிரி உண்மையான ராஜன் விசுவாசிகள் இப்ப நிறைய பேர் இல்ல என்று விக்ரமன் சொல்ல சொல்ல சர்வா தன் அப்பாவை பற்றியும் கரிகாலனை பற்றியும் தெரிந்து கொண்டான். மாத்தணும் கரிகாலா, பழையபடி எல்லாத்தையும் மாத்தணும், இவன் மாத்துவான் என்றார். உடனே கரிகாலன் சந்தேகத்தோடு, இவனா? எப்படி? யார் இவன் என்று கேட்க, உனக்கு முன்னாடி உட்கார்ந்திருக்கிறது சாதாரண பொடியன் இல்ல கரிகாலா, டைகர். பேரு சர்வா. நம்ம ராஜனோட ஒரே பையன். அவன் அப்பா விட்டு போன எல்லாத்தையும் திருப்பி எடுக்கிறதுக்காக வந்திருக்கான். எஸ், the tiger has come back. இவனை பத்தி நம்ம அண்டர்வேர்ல்ட்ல இருக்கிற எல்லாருக்கும் சொல்லணும். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கலான்னு இங்க கூட்டிட்டு வந்தேன் என்று அறிமுகம் செய்து வைத்த நேரம் அவர் சொன்னது போல அனைத்து சரக்குகளும் வரிசையாக அங்கு அடுக்கப்பட்டது. கரிகாலன் சர்வாவை சில நொடிகள் கண்ணிமைக்காமல் பார்த்தார். பின் தன்னிலைக்கு வந்தவர் அவனை மேலும் கீழும் பார்த்துவிட்டு, இத்தனை வருஷமா ஒரு இடம் விடாம தேடியும் கிடைக்காத உங்க டைகர் இப்ப எப்படி கிடைச்சான்? இவ்வளவு நாள் எங்க இருந்தா, என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா என்று கேட்டார். அதெல்லாம் ஒரு பெரிய கதை. ஒரு வழியா எங்க டைகர் எங்க கிட்ட வந்து சேர்ந்தாச்சு. இனிமே டைகர் தான் எல்லாமே. நம்ம அண்டர்வேர்ல்ட்ல எல்லாத்தையும் மாத்தணும். டைகருக்கு கீழே எல்லாமே இருக்கிற மாதிரி செட் பண்ணணும். அதுதான் அடுத்த வேலை என்று விக்ரமன் பேசிக்கொண்டே போக அதை கேட்டு சிரித்த கரிகாலன், ரொம்ப வேகமா முடிவெடுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட ஆர்வம் எல்லாம் எனக்கு புரியுது. ஆனா வந்தவுடனே டைகர் ஆகணும்னா எப்படி? அதுக்குன்னு சில தகுதி வேணும்ல. அது இருக்கா இவங்கிட்ட? இப்ப கூட பாரு, இவ்வளோ நேரம் நம்ம 2 பேரும் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இவன் வாயை திறந்து பேசாம வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கான். இவனை நம்பி அவ்வளோ பெரிய பொறுப்பை எப்படி கொடுக்க முடியும்? அதான் நான் வேண்டான்னு சொல்றேன் என்று நம்பிக்கை இல்லாமல் தலையாட்டிய கரிகாலன், எனக்கு இது சரியா வரும்னு தோணல என்று பட்டென கூறிவிட்டார். நோ, டைகர் கிட்ட இப்படியெல்லாம் பேசக்கூடாது கரிகாலன். பார்த்து பேசு, இல்லனா விளைவுகள் மோசமாயிருக்கும் என்று விக்ரமன் உடனே கூற, இங்க பாரு, இப்ப கூட அவனுக்காக நீதான் ரோசப்பட்டு பேசிக்கிட்டு இருக்க. அவன் எதுவும் பேசலையே. ராஜனோட பிளட்டா இருந்திருந்தா இந்நேரம் நான் பேசினதுக்கு என் பல்லு எகிரி இருக்கும் என்று மீண்டும் சர்வாவை ஆழமாக பார்த்தார் கரிகாலன். அது சர்வாவின் தன்மானத்தை சீண்டியது. அவன் கண்களில் சட்டென கோபம் தெரித்தது. ஆனாலும் தன்னை கண்ட்ரோல் செய்து கொண்டவன், இங்க பாருங்க, வெறும் பஞ்ச் டயலாக் பேசுறவன் மட்டும் ஹீரோ கிடையாது. நீங்க நிறைய சினிமா பார்த்து கெட்டு போயிருக்கீங்க. அதான் என்ன பார்த்தா உங்களால டைகர்னு நம்ப முடியல.
எப்ப எதை செய்யணும், யார்கிட்ட என்ன பேசணும்னு எனக்கு தெரியும். நான் தான் டைகர். என்னுடைய இடத்தை திரும்ப எடுக்கிறதுக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கேன். அதை எப்படி எடுக்கணும்னு எனக்கு தெரியும் என்று அழுத்தமாக கூறினான் சர்வா. அவனது தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கவனித்த கரிகாலன் எழுந்து நின்றார். அப்போ நீதான் டைகர், கரெக்டா என்று கிளாஸை கையில் எடுத்தபடி அவனை பார்த்து கேட்க, ஆமாம் என்பது போல சர்வா தலையாட்ட, இங்க பாரு, நீன்னு இல்ல, இந்த பட்டத்தை தேடி யார் வந்திருந்தாலும் நான் இதைத்தான் பேசியிருப்பேன். இவ்வளவு வருஷம் நீ எங்க இருந்தேன்னு தெரியல. திடீர்னு ஒரு நாள் நான் தான் உங்க டைகர், திரும்ப வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா எல்லாத்தையும் உன்கிட்ட ஒப்படைச்சிட்டு உன் பின்னாடி எங்களால வந்துட முடியாது. அதுக்கு நீ தகுதியான ஆளான்னு நாங்க தெரிஞ்சுக்கணும். நீதான் அதை நிரூபிக்கணும் என்று கரிகாலன் சொன்னதும் அவர் தன்னிடம் ஏதோ எதிர்பார்க்கிறார் என்பதை சர்வா புரிந்து கொண்டான். சரி, நான் என்ன பண்ணணும் என்று பேச்சை வளர்க்காமல் நேருக்கு நேர் கேட்டான். தட்ஸ் மை டைகர் என்று விக்ரமன் பெருமையாக அவனை பார்க்க, உன்னை பத்தி ஆல்ரெடி விக்ரமன் நிறைய பெருமை பேசிட்டான். ஆனா என்னாலதான் உன்னை டைகர்னு அக்செப்ட் பண்ணிக்க முடியல. சோ உனக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்கலான்னு இருக்கேன் என்று கரிகாலன் சொன்னதும் விக்ரமன் திகைத்தார். நாம 2 பேரும் ஒரு ஃபைட் வச்சுக்கலாம். நீ தோத்து போயிட்டா கொடுக்கிற பணத்தை வாங்கிட்டு இதோட இங்கிருந்து போயிடணும். திரும்ப வரவே கூடாது. ஒருவேளை ஜெயிச்சா நீ என்ன சொன்னாலும் கேட்க நான் தயார் என்று தெளிவாக கூறினார். சர்வா சில நொடிகள் யோசித்தான். விக்ரமனுக்கு இது எதுவும் சரியாக படவில்லை. சர்வாவை மட்டுமே பார்த்து கொண்டிருக்க அவனும் சிறிய புன்னகையோடு, எப்ப சண்டை போட போறோம் என்று கேட்டான். சர்வாவின் தைரியத்தைக் கண்டு கரிகாலன் முகத்தில் ஒரு மர்ம சிரிப்பு தோன்றியது. கையில் இருந்த ஸ்காட்ச் விஸ்கியை முழுவதுமாக குடித்து முடித்த கரிகாலன், எப்போ எங்கன்னு தானே தெரிஞ்சுக்கணும், இப்பவே சொல்றேன், ஆனா அப்புறம் பயந்து ஓடிடக்கூடாது என்றதும் சர்வாவோ கொஞ்சம் கூட அசராமல் எழுந்து நின்று நேருக்கு நேராக கரிகாலனை பார்த்து கம்பீரமாக புன்னகை செய்தான். திடீரென வந்த சர்வாவை டைகராக ஏற்றுக்கொள்ள முடியாது என கேங்ஸ்டர் கரிகாலன் சர்வாவை சண்டைக்கு அழைத்தார். சிறிது நேரத்தில் கரிகாலன் மற்றும் சர்வா இருவரும் அந்த பாக்ஸிங் ஏரியாவிற்கு வந்து சேர்ந்தனர். அங்கிருந்த தனது பவுன்சர்களை எல்லாம் கொஞ்சம் வெளியில இருங்க என்று அனுப்பி வைத்தார் விக்ரமன். கரிகாலன் சண்டைக்கு தயாராக சர்வாவும் தனது சட்டையை கழட்டி வைத்தான். ரிங் உள்ளே நுழையும் முன், நல்லா யோசிச்சுக்கோ, இதுவரைக்கும் இந்த ரிங்ல நான் தோத்ததே இல்லை என்று கர்வத்துடன் கூறினார் கரிகாலன். ஆமா சர்வா, இதுவரைக்கும் கரிகாலனை யாருமே ஜெயிச்சதில்லை என்று இன்னொரு புறம் விக்ரமன் கூற, அதுக்கு காரணம் இதுவரைக்கும் அவர் என்ன ஃபேஸ் பண்ணதில்லை, அதான் இன்னைக்கு நான் வந்துட்டேன் இல்ல, எல்லா ஹிஸ்டரியையும் மாத்தி எழுதிடலாம் என்று கான்பிடன்ஸுடன் பேசிய சர்வா ரிங்கின் உள்ளே எகிரி குதித்தான். சண்டையை ஆரம்பிப்பதற்கு முன்னால் கரிகாலன் விக்ரமனிடம், யார் மேல பெட் கட்ட போற, என் மேலையா இல்ல உன்னோட இந்த புது டூப்ளிகேட் டைகர் மேலையா என்று சிரித்துக் கொண்டே கேட்டார். இது என்ன கேள்வி, நான் டைகர் பக்கம்தான் என்று பட்டென கூறினார் விக்ரமன். அதை கேட்டதும் கரிகாலன் சத்தமாக சிரித்தார். நீ இவன் பக்கம்தான் நிப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பாரு, உன்னோட இந்த புலிக்குட்டி இப்ப என்கிட்ட அடி வாங்கி எப்படி பூனைக்குட்டியா மாறி ஓடப் போகுதுன்னு என்று தெனாவட்டாக கூறிய கரிகாலன் சர்வாவுடன் சண்டையிட தயாரானார். விக்ரமன் வேறு வழி இல்லாமல், கடவுளே, சர்வாவுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது என்று மனதில் நினைத்தபடி அங்கிருந்த பெல்லை அடித்து முதல் ரவுண்டை தொடங்கி வைத்தார். பெல் அடித்த அடுத்த செகண்ட் சர்வாவிற்கு யோசிக்க கூட நேரம் கொடுக்காத கரிகாலன் அவனை முகத்தில் குத்துவதற்காக ஓடி வந்தார். அதை பார்க்க பெரிய காட்டு யானை தன்னை நோக்கி வருவது போல சர்வாவிற்கு தோன்றியது. ஆனால் அவன் பயப்படவில்லை. ரொம்ப கூலாக அவர் அடியிலிருந்து தப்பித்துக் கொண்டான். அவன் முகத்தில் அதீத நிதானம்தான் தெரிந்தது. சின்ன வயதிலிருந்தே சர்வாவுக்கு ராஜன் சண்டை போடச் சொல்லிக் கொடுத்திருந்தாலும் அவன் அனாதை ஆசிரமத்தில் சேர்ந்த பின்பு வாழ்க்கையே அவனை ஃபோர்ஸ் பண்ணி மற்றவர்களோடு சண்டை போட வைத்திருந்தது. அங்கிருந்த ஒரு நேபாள் மாஸ்டர் அவனுக்கு எல்லா தற்காப்பு கலைகளின் பேசிக்ஸையும் கற்றுக் கொடுத்திருந்தார். வட சென்னையின் பாக்ஸிங் ரிங்குகளில் அவன் அவ்வப்போது ஏறி விளையாடுவதை வழக்கமாக வைத்திருந்தான். அதனால் சிறிது கூட பயமில்லாமல் கரிகாலனை நேருக்கு நேராய் பார்த்தான். அவர் கண்ணை பார்த்தாலே பயந்து ஓடிவிடும் மற்றவர்களுக்கு முன்னால் சர்வா தலை நிமிர்ந்து நிற்பது கரிகாலனுக்குள் புதிய பயத்தை உருவாக்கியது. அவர் மீண்டும் அட்டாக் பண்ண ஓடிவர அந்த முறையும் சர்வா தப்பித்து அவருடைய பின்னந்தலையில் ஓங்கி ஒரு அடி அடிக்க கரிகாலன் மடார் என்று தரையில் விழுந்தார். அவன் கிக் ஸ்டைலை பார்த்த விக்ரமன் அசந்து போனார்.
விண்ணென்று தெரித்த தலையை கோபமாய் பிடித்தபடி கரிகாலன் எழ, அதற்குள் சர்வா அந்த ரிங்கின் ஒரு மூலையில் சென்று அவரை மீண்டும் வரும்படி அழைக்க, விக்கிரமன் முகத்திலோ உற்சாகம் களை கட்டியது. தன்னை நோக்கி ஓடி வந்த கரிகாலனை இடது காலில் ஓங்கி மிதித்த சர்வா லேசாய் மேலே எம்பி அவர் நெஞ்சில் ஒரு குத்துவிட மறுபடியும் கரிகாலன் கீழே விழுந்தார். விசில் அடித்து கைத்தட்டிய விக்கிரமன், சூப்பர் சர்வா, சீக்கிரம் சரண்டராக கரிகாலா. எதுக்காக உன்னோட ரெக்கார்டை நீயே லூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க? நீ டைகர் கிட்ட தோத்து போனத நான் வெளியே யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் என்று விக்கிரமன் சிரிக்க ஆரம்பிக்க, கரிகாலனின் கோபம் ஏறிக்கொண்டே போனது. அவரும் சர்வாவை பலவிதமாக அட்டாக் பண்ண முயன்றாலும் அவன் அவரை விட 10 மடங்கு வேகமாக இருந்ததால் மீண்டும் மீண்டும் அவனிடம் அடி வாங்கி ஒரு கட்டத்தில் வாயில் ரத்தம் வடிந்தபடி மூச்சு விட முடியாமல் கீழே விழுந்து கையை தூக்கி சண்டையை ஸ்டாப் பண்ண சொல்லிவிட, விக்கிரமன் உற்சாகத்தில் கத்திவிட்டார். சர்வாவும் சண்டையை நிறுத்த கரிகாலன் வலியோடு, இதெல்லாம் எங்கிருந்து கத்துக்கிட்ட என்றார் நம்ப முடியாமல். நல்ல வாத்தியாருங்க கிட்ட இருந்து. இது எப்படி என்னோட இடமோ அதே போல இதெல்லாம் எனக்குள்ளேயே இயல்பா உருவான விஷயங்கள். என் அப்பா ராஜனோட ஸ்கில்ஸ் என்றவன் அருகே அமர்ந்து சொல்ல, கரிகாலன் அவனை உன்னிப்பாக பார்த்தார். எஸ், நீ ராஜனோட பிளட் தான். இந்த அப்பர் கட் பாக்ஸிங் ஸ்டைல் உன் அப்பாவோட ஸ்பெஷல் தான். நீ நிரூபிச்சிட்ட. வெல்கம் டைகர் என்று அவனை அணைத்து அவன் கையில் முத்தமிட்டார். விக்கிரமனோ, டைகர் 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 என்று கத்தி, இன்னைக்கு பெரிய பார்ட்டி பண்ணிடலாம் என்று உற்சாகமாக சொன்னார். கரிகாலன் சர்வாவிடம், எங்க கூட ஜாயின் பண்ணிக்கோ டைகர் என்று அழைக்க சர்வா மறுத்தான். தப்பா கேக்குறீங்க என்றவன் புருவம் உயர்த்த, கரிகாலன் சற்று உள்ளே போன குரலில், எங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறீங்களா டைகர் என்று பணிவாக மீண்டும் கேட்க, சர்வா முகத்தில் திருப்தியான புன்னகை வந்தது. அவன் கரிகாலனின் கையை பிடித்து மேலே தூக்கியபடி, வாய் நாட் என்று சொல்லிக் கொண்டிருக்க, சரியாக வேதிகாவிடமிருந்து போன் வந்தது. என்னோட பேரண்ட்ஸ் ஊர்ல இருந்து வந்துட்டாங்க. அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு. உன்னை பார்க்கணும்னு சொல்றாங்க. எங்க இருந்தாலும் கிளம்பி வீட்டுக்கு வா உடனே என்று கூறினாள். இது என்ன புது பிரச்சனை? இவளுக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? கல்யாணத்துக்கு கூட வரலையே. இப்ப என்ன டிராமா பண்ண காத்திருக்காங்கன்னு தெரியலையே என்று அவன் அமைதியாகவே யோசிக்க, ஏய், நீ லைன்ல இருக்கியா இல்லையா? உடனே கிளம்பி வா. இது எல்லாம் உன்னாலதான் ஸ்டார்ட் ஆச்சு. வந்து நீயே பேசிக்கோ என்று மீண்டும் எரிச்சலோடு கூறினாள் வேதிகா. சரி சரி வரே என்று அழைப்பை துண்டித்த சர்வா முகத்தில் கன்ஃபியூஷன் அப்பட்டமாக தெரிந்தது. அதை கவனித்த விக்கிரமன், என்னாச்சு டைகர், எனி ப்ராப்ளம் என்று கேட்டார். அங்கிள், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. என்னால உங்க கூட இன்னைக்கு ஜாயின் பண்ணிக்க முடியாது. சாரி கரிகாலன், நான் கிளம்பணும் என்று பொதுவாக கூறினான். இட்ஸ் ஓகே சர்வா. எங்க போற? ஏதாவது பிரச்சனையா? என் உதவி ஏதாவது உனக்கு தேவைப்படுதா? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு என்று விக்கிரமன் மீண்டும் கேட்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல அங்கிள், இது என் பர்சனல். நான் என்னோட மாமியார் வீட்டுக்கு தான் போறேன். அதான் கொஞ்சம் டென்ஷனா இருக்கேன். யூ கைஸ் கேரி ஆன். நான் இன்னொரு நாள் உங்களை மீட் பண்றேன் என்று சர்வா சொன்னதும் அதிர்ச்சியுடன் அவனை பார்த்த கரிகாலன், சர்வா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எப்போ? இத பத்தி நீ சொல்லவே இல்லையே என்று கேட்டார். அது ஒரு பெரிய கதை, நான் இன்னொரு நாள் சொல்றேன் என்று அவசரத்தில் இருந்த சர்வா கூறியதை புரிந்து கொண்ட விக்கிரமன், ஓகே சர்வா, நீ கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். சூர்யா கிட்ட நீ வந்துட்டேன்னு சொல்ல போறேன். எப்ப வேணாலும் நீ வந்து எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ணிக்குவேன்னு சொன்னாதான் அவனும் தயாரா இருப்பான். இல்லனா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் என்று விக்கிரமன் சொல்ல, சில நொடிகள் யோசனை செய்த சர்வா, இல்ல அங்கிள், இப்ப சொல்ல வேண்டாம். எனக்கு முடிக்க வேண்டிய கணக்கு கொஞ்சம் பாக்கி இருக்கு. தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மைகளும் நிறைய இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்கிட்ட விஷயத்த சொல்லிக்கலாம். அது வரைக்கும் என்னை பத்தி எதையும் சொல்ல வேண்டாம் என்று தீர்க்கமாக கூறினான். ஏதோ காரணத்திற்காகத்தான் இவ்வாறு கூறுகிறான் என்று விக்கிரமன் கரிகாலன் இருவரும் புரிந்து கொண்டனர். எனவே சரி, நீ சொல்ற வரைக்கும் நாங்க எதுவும் பண்ணல என்று கரிகாலன் கூற, விக்கிரமன் ஒரு கிஃப்ட் பாக்ஸை சர்வாவிடம் கொடுத்து, இதுல எக்ஸ்பென்சிவான ஆல்கஹால் இருக்கு, உன் மாமனார்கிட்ட இதை கொடு, ரொம்ப சந்தோஷப்படுவாரு என்று சொல்ல, இது ஒண்ணுதான் குறைச்சல் என மனதில் நினைத்த சர்வா, ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் என்று அதை வாங்கிக் கொண்டான். பின் சர்வா ஒரு தலை அசைப்போடு அங்கிருந்து கிளம்பிவிட்டான். ஆனால் செல்லும் வழியிலெல்லாம்
வேதிகாவின் பெற்றோர்கள் தன்னை பார்த்தால் என்ன நினைப்பார்கள் என்று ஒரு மாதிரி படபடப்பாகவே இருந்தது. கரெக்டாக அவன் வீட்டிற்கு வந்ததும் நீண்ட மூச்சுகளை இழுத்துக்கொண்டு உள்ளே செல்ல அவனையும் மீறி லேசாக வேர்த்தது. உள்ளே ஹாலில் வேதிகாவின் அம்மா அம்பிகாவும் அவளுடைய அப்பா குணசேகரனும் அமர்ந்திருக்க, அவர்கள் சர்வா வந்ததும் அவனை தலை முதல் கால் வரை கண்ணாலே ஸ்கேன் பண்ண ஆரம்பித்தனர். அது அவனுக்குத்தான் ஒரு மாதிரி இருந்தது. வேறு வழியில்லாமல் கஷ்டப்பட்டு சிரித்தவன், ஹலோ ஆண்டி, ஹலோ அங்கிள், எப்படி இருக்கீங்க? அண்ட் இந்தாங்க அங்கிள், இது உங்களுக்காக தான் கொண்டு வந்தேன் என்று குணசேகரன் கையில் தான் கொண்டு வந்த கிஃப்ட் பாக்ஸை கொடுக்க, அம்பிகா அதை பார்த்து முகத்தை திருப்பிக் கொண்டார். சர்வாவை பார்த்த நிமிடமே அவன் எப்படிப்பட்ட பேக்ரவுண்டை சேர்ந்தவன் என்று அம்பிகா கணக்கு போட்டு விட்டவர் அவனை அந்த நிமிடமே வெறுக்க ஆரம்பித்தார். ஆனால் குணசேகரன் அந்த பாக்ஸில் இருந்த எக்ஸ்பென்சிவான ஸ்காட்ச் விஸ்கி பாட்டிலையும் அவனையும் நம்ப முடியாமல் பார்த்து, இது ரொம்ப எக்ஸ்பென்சிவான கலெக்ஷன் ஆச்சே, இந்தியால இது கிடைக்கவே கிடைக்காது, இது எப்படி என்று வியப்பாகச் சொல்ல, அம்பிகாவோ அந்த பாக்ஸை பிடுங்கி டேபிளில் எறிந்தார். சும்மா கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, இதை திருடிக்கிட்டு கூட வந்திருப்பான், ஆளை பார்த்தாலே தெரியல என்று கத்தியவர் கோபமாய் எழுந்து, எதுக்காக இதை கொண்டு வந்த? என் பொண்ணை எப்படி ஏமாத்துறியோ அப்படியே எங்களையும் ஏமாத்த பாக்குறியா? உன்னாலதான் என் பொண்ணோட வாழ்க்கையே போச்சு என்று சொல்ல, சர்வா உடனடியாக மறுத்தான். ஆண்டி, தேவையில்லாம என் கேரக்டரை பத்தி தப்பா பேசாதீங்க, நான் எதையும் திருடவும் இல்ல, உங்க பொண்ணை ஏமாத்தவும் இல்ல என்றான். சும்மா டிராமா பண்ணாத, எனக்கு உன் பிளான் என்னன்னு நல்லாவே தெரியும். என் பொண்ணை வச்சு சொகுசா வாழத்தானே இவ்வளவு கீழ்த்தரமா இறங்கி இருக்க. என் பொண்ணோட லெவல் என்ன, உன் லெவல் என்ன, அவ கால் தூசிக்கு நீ வருவியா என்று கத்த, ஒரு பக்கம் அவரது பேச்சு சர்வாவுக்கு எரிச்சலானாலும் தான் என்ன சொன்னாலும் அவர்கள் நம்பாமல் இருப்பது அவனுக்கே கஷ்டமாக இருந்தது. அவனும் வேதிகாவும் அன்று ஒரே அறையில் இருந்தது எப்படி என்று இப்பொழுது வரை அவனுக்கே புரியவில்லை. அதனால் சர்வா அவர்களுக்கு எந்த விளக்கமும் தரவில்லை. அப்படி கொடுத்தாலும் கேட்கக்கூடிய ஆளாக அம்பிகா இருக்க மாட்டார் என்று அவனுக்கு தெரிந்துவிட்டது. ஆனால் சர்வாவின் அமைதியில் அம்பிகா மேலும் வெறியாகி, வாயத் திறந்து சொல்லு, எதுக்கு என் பொண்ணை ஏமாத்த பாக்கற என்று மீண்டும் கத்த, குணசேகரன், அம்பிகா அம்பிகா கொஞ்ச நேரம் பொறுமையா இரு என்றவர் சர்வாவை அமரச் சொல்ல, அம்பிகா அவனை கோபமாய் பார்த்தபடி அமர்ந்தார். பின், நடந்த எல்லா விஷயத்தையும் நாங்க கேள்விப்பட்டோம். என் பொண்ணுக்கும் அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு தெரியல, நீயும் எந்த விளக்கமும் கொடுக்க மாட்ற. சோ நீங்க பண்ண தப்ப யாராலையும் மாத்த முடியாது. அதனால பெரியவர் முடிவு பண்ண மாதிரி நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழறதுதான் எனக்கு சரியா படுது என்று குணசேகரன் சொல்ல, சர்வா மறுக்காமல் தலையசைத்தான். ஆக்சிடென்டாக கிடைத்த உறவு என்றாலும் இந்த உறவை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என முடிவெடுத்து விட்டான் சர்வா. அத்தோடு தான் டைகர் என்ற ரகசியமும் இங்கே இருக்கும் யாருக்கும் தெரிந்துவிடக்கூடாது என்பதில் தீர்க்கமாக இருந்தவன் எந்த சூழ்நிலையிலும் நிதானம் இழந்துவிடக்கூடாது என்று மனதிற்குள் உறுதியெடுத்துக் கொண்டான். பின்னர், நீ என்ன வேலை பார்க்கிற சர்வேஸ்வரன் என்று குணசேகரன் விசாரிக்க, சர்வா ஒரு பெருமூச்சோடு புன்னகையை வரவழைத்தபடி, டெலிவரி பாயா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அங்கிள், ஆனா இன்னையோட அந்த வேலையும் போயிடுச்சு என்று சொல்ல, அம்பிகா மேலும் கோபமாய் அவனை பார்த்தார். ஆனால் குணசேகரனுக்கு அவனது வெளிப்படையான நேர்மையான பதில் பிடித்திருந்தது. சரி, ஆனா நீ வேற ஏதாவது ஒரு நல்ல பெரிய வேலையா தேடிக்க பாரு, அப்பதான் உன்னால எங்க பொண்ணுக்கு சமமா இருக்க முடியும் என்று குணசேகரன் சொல்ல, சர்வா சரி என்று தலையாட்டினான். அதை கேட்டு சிரித்த அம்பிகா, இவனுக்கு யாராவது வேலை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா என்று கேட்க, முகத்தை மட்டும் கனிவாக வைத்துக்கொண்டு வார்த்தைகளை தெளிவாக பேசினான் சர்வா. உலகத்துல நிறைய வேலை இருக்கு ஆண்டி, யாரும் எனக்கு வேலை தரமாட்டேன்னு சொல்ல போறதில்ல, எனக்கேத்த வேலை நிச்சயமா கிடைக்கும். சோ என்ன நினைச்சு ரொம்ப கவலைப்படாதீங்க என்று கூற, பாத்தீங்களா பாத்தீங்களா எப்படி திமிரா பேசுறான்னு என்று அம்பிகா மேலும் கடுப்பாக, அவ்வளவு நேரம் நடந்ததையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த வேதிகா கூட அவனை ஆச்சரியமாய் பார்த்தாள். யாரையும் வெளிப்படையா பார்த்து எடை போற்றாதீங்க ஆண்டி என்றான். மறுபடியும் அம்பிகா அகங்காரமாய் சிரித்து, இந்த வெட்டி பேச்சுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல, நாங்க வேலைக்கு போகணும்னு சொன்னதும் கிடைச்ச ஏதாவது ஒரு வேலைக்கு போயிடலான்னு தப்பு கணக்கு போடாத. இன்னைக்கே கூட கார் கழுவுற வேலையோ இல்ல சூப்பர் மார்க்கெட்ல பில் போடுற வேலையோ ஈஸியா கிடைச்சிடும்.
ஆனா நாங்க சொல்றது என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்க தகுதியான ஒரு அந்தஸ்தான வேலை. அத உன்னால ஒரே நாள்ல கண்டுபிடிக்க முடியாது என்று சொல்ல அவர் சொன்னதை கேட்டு சர்வாவுக்கு சிரிப்புதான் வந்தது. அடக்கிக் கொண்டான். வேதிகாவும் சர்வா இப்படி ஓவர் கான்ஃபிடென்ட்டாக பேசுவது பிடிக்காமல் தன்னுடைய ரூமுக்கு எழுந்து சென்று விட்டாள். சரி ஆண்டி, நாளைக்கே அதை ப்ரூவ் பண்ணிடலாம் என்று சர்வா சொல்லிவிட அம்பிகா பார்க்கலாம் என்று விருட்டன எழுந்து சென்று விட்டார். குணசேகரன், டேக் கேர், ரொம்ப லேட் ஆகிடுச்சு, நீ இன்னைக்கு நைட் இங்கேயே தங்கிக்கோ, மேலதான் வேதிகாவோட ரூம் இருக்கு, குட் நைட் என்று சொல்லிவிட்டு செல்ல, இந்த வீட்ல இந்த ஒருத்தராவது நல்ல மனுஷனா இருக்காரே என்று மனதிற்குள் சொல்லிக் கொண்டவன் அன்று இரவு வெகுநேரம் ஆகிவிட்டதால் அவன் வேதிகாவோடு தங்க முடிவு செய்தான். அவள் ரூம் கதவை தட்டிவிட்டு சர்வா உள்ளே செல்ல போன நிமிடம் வேதிகா அவசரமாய் வந்து கதவை பிடித்துக்கொண்டு என்ன என்று கேட்க சர்வா கூலாக, லேட் நைட் ஆகிடுச்சு, உங்க அப்பாதான் என்னை இங்கேயே ஸ்டே பண்ணிக்க சொன்னாரு என்றவன் கதவை திறக்க முயல வேதிகாவின் முகம் கோபத்தில் சிவந்தது. உன்னை என்னோட ரூமுக்குள்ள விடுவேன்னு நினைக்கிறியா என்று கதவை திறக்க விடாமல் அழுத்தி பிடித்தபடி கேட்க, அப்புறம் நான் எங்க போறது என சர்வாவும் கேட்டான். எங்கேயோ போய் தொலை, முதல்ல கதவுல இருந்து கையை எடு, நான் வேகமா தள்ளுனேன்னா உன் கை நசுங்கிடும் என்று வேதிகா சர்வாவை பார்த்து கத்த, அவனோ துளி கூட அசையாமல் எங்க ட்ரை பண்ணி பாரு என்று கூற வேதிகா கதவை மூட முயற்சி செய்தாள். அவளால் ஒரு இன்ச் கூட அசைக்க முடியவில்லை. சர்வா புன்னகைக்க கோபமான வேதிகா, என்னால உன்னை ஏன் ரூம்குள்ள விட முடியாது, வேணும்னா போய் சர்வன்ட்ஸ் இருக்கிற ரூம்ல தங்கு, இல்ல ஸ்டோர் ரூம்ல படுத்துக்கோ, தாத்தா சொன்னதுக்காகத்தான் உன் கூட ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், சீக்கிரமே நான் உன்னை டிவோர்ஸ் பண்ணிடுவேன், கெட் லாஸ்ட் என்று கூற அதுவரை கம்பீரமாக நின்று கொண்டிருந்த சர்வாவின் முகம் அடுத்த நொடி மாறியது. 5 லட்சமா? என்ன விளையாடுறியா? ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போய் யாராவது 5 லட்சம் செலவு பண்ணுவாங்களா? நான் அப்பவே சொன்னேன், இங்க இருக்கிறவங்க எல்லாம் பாரு பெரிய பணக்காரங்களா இருக்காங்க, செட் ஆகாதுன்னு. வா போலாம். வேதிகா பேபி, சொல்றத கேளு. கல்யாணம் ஆகி தடவை வெளியே வந்திருக்கோம், அதுவும் 3 வருஷம் கழிச்சு. உன் பர்த்டேக்காக வந்திருக்கோம், இதுக்காக தான் நான் 3 வருஷம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேர்த்து வச்சேன். கொஞ்சம் யோசிச்சு பாரு, இங்க சுத்தி இருக்கிறவங்க ட்ரெஸ் எல்லாம் பாத்தியா? எல்லாமே 5 லட்சம் 6 லட்சம் இருக்கும். நம்ம 2 பேர் ட்ரெஸ் சேர்த்தா கூட 2000 ரூபாய் வராது. நீ இவ்ளோ கஷ்டப்பட்டு டெலிவரி பாயா வேலை செஞ்சு சேர்த்து வச்ச காசெல்லாம் இப்படியே செலவு பண்ண போற? ப்ளீஸ் வேதிகா பேபி, தேவையில்லாம எதை பத்தியும் யோசிக்காத. சமத்து பொண்ணா நீ டேபிள்ல போய் உட்காரு, நான் பில் பே பண்ணிட்டு வந்துடுறேன், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், ஓகே? வேதிகா எவ்வளவு முயற்சி செய்தும் சர்வாவை தடுக்க முடியவில்லை. அங்கு குறுக்கு மறுக்குமாக நடந்து கொண்டிருந்த ஒரு பணக்காரனை எதிர்பாராத விதமாக வேதிகா மோதிவிட அவனுடைய காஸ்ட்லியான சூட் முழுவதும் வைன் சிந்தி வீணாகிறது. கோபத்தின் உச்சிக்கே சென்ற பணக்காரனை கண்டு மன்னிப்பு கேட்டு கெஞ்சினாள் வேதிகா. சார் ப்ளீஸ் சார், சாரி சார், தெரியாம பண்ணிட்டேன். தெரியாமனா? கண்ணு இல்லாத குருடியா நீ? முதல்ல உன்னையெல்லாம் யார் உள்ள விட்டது? சாரி சார், நான் வந்து அந்த கோட்டை க்ளீன் பண்ணி கொடுத்துறேன் சார், ப்ளீஸ். க்ளீன் பண்ணுவியா? இந்த கோட்டோட வேல்யூ தெரியுமா உனக்கு? இந்த பிரான்ஸ்ல இருந்து 20 லட்சம் ரூபாய்க்கு இம்போர்ட் பண்ணிருக்க. நீ இதுக்கு என்ன பதில் சொல்ல போற? இத பெருசு பண்ணாதீங்க சார், எல்லாரும் பாக்குறாங்க சார், ப்ளீஸ் சார். நான் சைலண்டா இங்க இருந்து வெளியே போயிடுறேன் சார், ப்ளீஸ். வெளியே போவியா? அப்ப இந்த சூட்டுக்கு யார் பதில் சொல்லுவா? இதுக்கு யார் பணம் கொடுப்பா? உன்னை அவ்வளவு ஈஸியெல்லாம் நான் போக விட மாட்டேன். இதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும். இல்லனா இல்லனா என்ன பண்ணுவ? இது யார புது கோமாளி? இந்த ரெஸ்டாரண்டோட ஸ்டாண்டர்ட் அவ்வளவு கேவலமா போயிடுச்சா? இப்போ இந்த நிமிஷம் என் வைஃப் கிட்ட நீ மன்னிப்பு கேக்குற. யாரு? நான் இவகிட்ட மன்னிப்பு கேட்கணும்? சர்வா ப்ளீஸ் லிசன் டு மீ சர்வா. அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கலனா இந்த இடத்தை விட்டு நம்மளால போக முடியாது சர்வா. He is the owner of Tanya Industries. பிரச்சனை பண்ணாம மன்னிப்பு கேட்றலாம் சர்வா, ப்ளீஸ். நான் சொன்னது உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். இப்பவே நீ என் வைஃப் கிட்ட மன்னிப்பு கேட்கணும். இல்லனா என்னடா பண்ணுவ? இன்னையோட உன் வாழ்க்கைய தரமட்டமாக்குவேன். நான் யாருன்னு தெரியுமாடா? நான் இந்த சிட்டில எவ்வளவு பெரிய டைமண்ட் பிசினஸ்மேன் தெரியுமா? மில்லியனர்ஸ், ட்ரில்லியனர்ஸ், மினிஸ்டர்ஸ், சீஃப் மினிஸ்டர் எல்லாரும் என் பாக்கெட்ல. நான் நினைச்சா சொடக்கு போடுற நேரத்துல உன்னை தூக்கிடுவேன். நான் நினைச்சா சொடக்கு கூட போட தேவையில்லை, உன் மொத்த பிசினஸும் காணாம போயிடும். பாக்குறியா? பண்றா, முடிஞ்சா பண்றா.
ஸ்டாக்ஸ் எல்லாம் ஒரே அடியா டவுன் ஆயிட்டு இருக்கு. என்னாச்சுப்பா? நீ யாரோ ஒரு பெரிய மனுஷங்கிட்ட வாய் விட்டுருக்க. அவரு நம்ம சாம்ராஜ்யத்தையே தலைகீழா மாத்திட்டார். இப்பவே அவர்கிட்ட மன்னிப்பு கேளு, இல்லன்னா நாளையில இருந்து நம்ம நடு ரோட்டுக்கு தாண்டா வரணும். யார் சார் நீங்க? உண்மையாகவே இந்த சர்வா அவ்வளவு பெரிய ஆளாக இருந்தால் ஏன் இரவும் பகலுமாக கஷ்டப்பட்டு டெலிவரி பாய் வேலை செய்ய வேண்டும்? சர்வேஸ்வரன் என்கின்ற சர்வா ஒரு வீட்டோடு மாப்பிள்ளை. அவன் மாமியார் அவனை அனைத்து வேலைகளையும் செய்யும் ஒரு வேலைக்காரனாகவே நடத்தி வந்தாள். சர்வா கிச்சனில் இருந்து அவசரமாக வெளியே செல்வதை பார்த்த அவன் மாமியார் அம்பிகா சர்வாவை வம்பிழுத்து அவமானப்படுத்த நினைத்தார். எப்படிதான் பொண்டாட்டி காசுல உடம்பு கூசாம உட்காந்து சாப்பிடுறியோ சோம்பேறி கழுத. எனக்கு கால் வலிக்குது, வந்து புடிச்சு விடு. அத்தை, ஒரு முக்கியமான விஷயமா போறேன், போயிட்டு வந்து பண்றேன். ஏய், என்னடா நம்ம பெரிய ஹோட்டல் ஓனரை பார்க்க போற மாதிரி சீன் போடுற? சோறு தானே டெலிவரி பண்ண போற? அந்த பிச்சை காசை நான் உனக்கு தரேன், வந்து காலை பிடிச்சு விடுறா. அம்பிகா கத்தி கொண்டிருப்பதை கேட்டபடியே உள்ளே வந்த வேதிகா, என்ன சத்தம்? எதுக்காக இப்ப கத்திட்டு இருக்கீங்க? தனியா கத்துறதுக்கு எனக்கு என்ன தலையெழுத்தா? இந்த வீட்ல என் தொண்டை தண்ணி போகுதுன்னா அதுக்கு காரணமே உன் புருஷன் தான். உங்க தாத்தா உனக்கு இவனை கட்டி வச்சு உன் வாழ்க்கையை குட்டிச்சவர் ஆக்கிட்டாரு. நான் உன்னை சொல்லட்டா, உடனே அவனை இந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்து. எதுக்கும் லாயக்கு இல்லாம. வேதிகா, சர்வா, அவங்க சொல்றதான் செஞ்சுட்டு போயேன் சர்வா. இல்ல வேதிகா, நான் ஒரு முக்கியமான விஷயமா போயிட்டு இருக்கேன், போயிட்டு வந்து பண்றேன் என்று சொல்லிவிட்டு சர்வேஸ்வரன் அங்கிருந்து வேகமாக சென்றான். அதை கேட்ட அம்பிகாவின் கோபம் வானளவு உயர்ந்தது. திரும்ப வரட்டும், இந்த நாய்க்கு இருக்கு. இந்த பிச்சைக்கார நாய் இந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்தல, என் பேரு அம்பிகா இல்ல. தன்னை விரட்ட காத்திருக்கும் மாமியார் அம்பிகாவை எப்படி சமாளிக்கப் போகிறான் சர்வேஸ்வரன்? தன் மாமியாரிடமிருந்து தப்பித்தானா? அடுத்து நடந்தது என்ன? அன்று இரவு சர்வேஸ்வரன் சென்னை சிட்டியின் மிகப்பெரிய ஹோட்டலான சஃபேருக்கு வந்தான். ஆனால் லோ கிளாஸ் இல்லையா? அட்ரஸ் மாதிரி வேண்டியா? உன்னையெல்லாம் யாரையா உள்ள விட்டது? போய வெளியே. முதல்ல நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. இந்த ஹோட்டல் ஓனர் விக்ரமன் சாரை பார்க்க வந்திருக்கேன், தயவு செஞ்சு என்ன உள்ள விடுங்க. சர்வேஸ்வரன் அணிந்திருந்த பழைய சட்டை, தேய்ந்து போன செருப்பு, எல்லாவற்றையும் மேலும் கீழுமாக பார்த்த செக்யூரிட்டி, நீ விக்ரமன் சாரை பார்க்க வந்த, நீ எல்லாம் பாத்ரூம் கழுவு கூட லாய்க்கில்ல, உன்னை பார்த்தாலே தெரியுது. போட வெளியில. சார், நான் ஒரு முக்கியமான விஷயமா அவரை பார்க்க வந்திருக்கேன், தயவு செஞ்சு என்ன உள்ள விடுங்க ப்ளீஸ். அவர்கள் பேசுவதை பொருட்படுத்தாத சர்வா உள்ளே நுழைய முயற்சிக்க செக்யூரிட்டி கார்டுகள் அவனை பிடித்து இழுத்துச் செல்ல அங்கு அவனின் எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் வைஷ்ணவியும் அவளது நியூ பாய் ஃப்ரெண்டான ஆகாஷும் வந்தனர். செக்யூரிட்டி, இந்த மாதிரி பிச்சைக்காரன் எல்லாம் வெளியே வச்சு தானே சாப்பாடு போடுவீங்க? பாவம், பசிக்குதுன்னு உள்ள வந்துட்டான் போல. நாங்க சாப்பிட்ட மிச்ச மீதியெல்லாம் உள்ளதான் இருக்கும், இவன் கிட்ட கொடு, சாப்பிட்டு போட்டோம். வைஷ்ணவியை கொல்லும் அளவிற்கு சர்வாவுக்கு கோபம் வந்தாலும் விக்ரமனை பார்ப்பதற்காக அதையெல்லாம் அடக்கிக் கொண்டான். என்னால நம்பவே முடியல பேப், இந்த பிச்சைக்காரன் அவனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு. ஆகாஷ் பேசிய வார்த்தைகள் சர்வாவுக்குள் எரிமலையை வெடிக்கச் செய்ய சர்வா ஒரு அடி முன்னே எடுத்து வைக்கும் போது அந்த லக்ஸரி கார் ஹோட்டலின் வாசலில் வந்து நின்றது. அந்த கார் வந்தவுடன் ஹோட்டலில் இருந்த அனைத்து கார்டுகளும் அங்கு குவிந்தனர். அந்த லக்ஸரி காரில் இருந்து ஹோட்டல் ஓனரான விக்ரமன் இறங்கினார். ஹோட்டலுக்குள் நுழையும் விக்ரமன் அங்கிருந்த கூட்டத்தை பார்க்கிறார். அதை பற்றி செக்யூரிட்டிகளிடம் கேட்க, மரியாதையா சொல்றேன், கிளம்பிடு. லாபில என்னைய சத்தம்? சார், உங்களை ஏதோ பார்க்கணும்னு நான் இப்ப கிளியர் பண்ணிடுறேன் சார். நான் எவ்வளவு தடவை சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி என் பேரை சொல்லிட்டு வரவனுங்களெல்லாம் உள்ள விட்டுறீங்களா? புடிச்சு வெளியே போடுங்கயா. விக்ரமனின் வார்த்தையை கேட்டு அந்த செக்யூரிட்டிகள் அவனை இழுத்துச் செல்லும் பொழுது அவரின் பார்வை சர்வாவின் கையில் அணிந்திருக்கும் மோதிரத்தில் பட்டது. டைகர். செக்யூரிட்டி, செக்யூரிட்டி, கையெடுங்கடா அவர் மேல இருந்து. அதற்கு பின் நடந்த சம்பவம் அங்கிருந்த அனைவரையுமே அதிர்ச்சியில் உறைய வைத்தது. மோதிரத்தை பார்த்துவிட்டு சர்வாவுக்கு முன்னே மண்டியிட்டார் கோடீஸ்வரன் விக்ரமன். டைகர், நீங்களா? எனக்கு உங்களை சரியா அடையாளம் தெரியாம போயிடுச்சு டைகர். சிட்டியின் மிகப்பெரிய பிசினஸ்மேன் எதற்காக சர்வாவின் காலில் விழுந்தார்? என்ன மன்னிச்சிருங்க டைகர்.
சர்வாவின் மோதிரத்திற்கு பின் இருக்கும் ரகசியம் என்ன? அந்த ரகசியம் அனைவருக்கும் முன் வெளிவருமா? மறுநாள் சர்வா வேதிகாவிற்கு லஞ்ச் கொடுப்பதற்காக அவளது ஆபீஸுக்கு செல்ல ஆபீஸ் மிகவும் பரபரப்பாக காணப்பட்டது. அப்பொழுது என்ட்ரன்ஸில் இருந்த டிவியில் வணிகச் செய்திகள். அரசு டெண்டர் கிடைத்த பின்பும் நிதி பற்றாக்குறை காரணமாக வேலையை ஆரம்பிக்காத வேதிகா இண்டஸ்ட்ரீஸ் மீது குற்றச்சாட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளது. ஓரிரு நாட்களுக்குள் வேலையை துவங்காவிட்டால் கம்பெனி திவாலாக கூடும் என்கிற நிலையில் கம்பெனியில் முதலீடு செய்திருந்த முதலாளிகளால் கடும் அழுத்தத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. Guys, the numbers doesn't look good. இப்படியே போனா கம்பெனி திவால். நம்ம கிட்ட அவ்வளவு டைம் கிடையாது. We are in big danger. வேதிகா இண்டஸ்ட்ரீஸை எப்படியாவது ரிவைவ் பண்ணி ஆகணும் guys. கிஷோர் வேதிகாவின் ஃப்ரெண்ட் மற்றும் பிசினஸ் பார்ட்னர். வேதிகா தனது தாத்தா அதிகமானின் அறிவுறுத்தலால் கம்பெனி பொறுப்பை முழுவதும் ஏற்றாள். அதன் பிறகு பார்ட்னராக வந்த அவளது தோழன் கிஷோர் அவளது லைஃப் பார்ட்னராக ஆசைப்பட்டான். ஆனால் அதற்கு முன்பே வேதிகாவை ஏதோ ஒரு மர்ம காரணத்திற்காக இந்த ஏழை டெலிவரி பாய் சர்வேஷிற்கு திருமணம் செய்து வைத்தார் அதிகமான். வேதிகா மிகுந்த வேதனையுடன் இருக்கையில் அமர்ந்திருந்தாள். அப்போது அவளுக்கு அருகில் அமர்ந்திருந்த கம்பெனியின் சீஃப் பினான்சியல் ஆபீசர் கார்த்திக் பேசினான். வேதிகா, டெண்டர் ஃபைனல் பண்ணுறதுக்கு நம்ம கிட்ட இருக்க எந்த இன்வெஸ்டர்ஸும் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த பேலன்ஸ் ஷீட் ஆல்சோ டசன்ட் லுக் குட். இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அப்புறம் நம்ம கம்பெனி திவாலா வரதை யாராலையும் தடுக்க முடியாது. கார்த்திக், யூ நோ வெரி வெல், என் தாத்தா இந்த கம்பெனியை உருவாக்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காருன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். அது எப்படி ஒரே நிமிஷத்துல இந்த கம்பெனி அப்படியே விட்டுற முடியுமா? என்ன பேசிட்டு இருக்கீங்க? Do you understand? அப்படிலாம் விட்டுற முடியாது. யாராவது ஏதாவது பண்ணுங்களேன். வேதிகா, உங்க தாத்தா ஒரு தடவை ஒரு பழைய ஸ்ட்ராங் அசோசியேட்டோட கான்டாக்ட் எனக்கு கொடுத்திருந்தாரு. அவங்கள வேணா இன்வெஸ்ட் பண்ண சொல்லலாமா? ஐயோ சார், தயவு செஞ்சு இங்க பழைய காலத்துல இருந்து கொஞ்சம் அப்டேட் ஆகி இங்க வாங்க. இந்த நியூஸை கேட்டதுக்கு அப்புறம் ஒருத்தனும் நம்ம கம்பெனில இன்வெஸ்ட் பண்ண மாட்டான். கார்த்திக், லெட்ஸ் ஹியர் யுவர் பிளான். ரவிக்குமார் வேதிகாவின் தாத்தா அதிகமான் காலத்தில் இருந்து இந்த கம்பெனியில் வேலை செய்து வருகிறார். அதிகமான் இருக்கும் பொழுது கம்பெனியில் எடுக்கும் முக்கிய முடிவுகளில் பெரும் பங்கு இவருக்கு இருந்தது. ஆனால் இப்பொழுது இவர் பெயருக்குத்தான் இந்த கம்பெனியில் அட்வைசராக பணிபுரிகிறார். குட் மார்னிங் ரோஸ். ஹேவ் அ பிரைட் அண்ட் பியூட்டிஃபுல் மார்னிங். பேசாம அமைதியா இரு. என்ன ரோஸ், இன்னைக்கு என்ன ஆஃபீஸே பரபரப்பா இருக்கு? நீ எப்ப பாரு வேலைக்கார மாதிரி வீட்டு வேலையே செஞ்சிட்டு இருக்க. நியூஸ் ஏதாவது பாக்குறியா இல்லையா? எவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டோட மருமகன் நீ. பிசினஸை பத்தி கொஞ்சமாவது யோசிக்கிறியா? நான் பிசினஸை பத்தி தெரிஞ்சுக்கிற அளவுக்கு என்ன நடந்துச்சு? கொஞ்சம் கண்ணை திறந்து டிவியை பாரு. குறிப்பிட்ட நாளுக்குள் வேலையை துவங்காததால் போதுமான நிதி இல்லை என்பதை பிரமாண பத்திரமாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து கம்பெனியை திவால் செய்ய ஒப்புக்கொள்ளுமாறு வேதிகா கம்பெனிஸிற்கு அரசு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. இன்று கம்பெனியின் கடைசி நாளாக இருக்குமோ என்று நினைத்து ஊழியர்கள் கடும் அச்சத்தில் இருக்கிறார்கள். எஸ் மேம். உடனே வரேன் மேம். என்கிட்ட தான் மேம் இருக்கு ஃபைல்ஸ். இதோ எடுத்துட்டு வரேன் மேம். ஓகே மேம். ரோஸ் ரோஸ் ரோஸ், வேதிகா எங்க இருக்கா? என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. இப்போ வேதிகா மேம்க்கு ஃபைல்ஸ் கொடுக்கறதுக்கு நான் கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு போகணும். நீ லஞ்ச் பேக்கை இங்கே வச்சுட்டு போ. ஏய் சர்வா சர்வா. வேதிகா, சர்வேஷ் அனுமதி இல்லாமல் இப்படி உள்ளே வருவதை பார்த்து அங்கு இருந்த அனைவருமே அதிர்ச்சி அடைந்தனர். அது மட்டுமில்லாமல் சர்வேஷ் வீட்டோடு மாப்பிள்ளையாய் இருப்பது அனைவருக்குமே தெரியும். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சர்வேஷ், கெட் அவுட். இப்படிதான் கொஞ்சம் கூட டீசன்ஸ் இல்லாம திடீர்னு உள்ள வருவியா? இருக்கிற பிரச்சனைல நீ வேற. வெளியே போ. வேதிகா, இந்த பிரச்சனை எல்லாத்தையும் என்னால சார்ட் அவுட் பண்ண முடியும். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. எனக்காக ஒரு 5 minutes கூட. ஏய், என்ன நடக்குதுங்க? வீட்ல மாப் போடுற வேலைக்காரலாம் பிசினஸ் ஐடியா கொடுக்க வரான். இல்ல தெரியாம தான் கேக்குறேன். என்னடா தெரியும் பிசினஸ் பத்தி உனக்கு? பிசினஸ் அப்படியே கரைச்சு குடிச்சவரு ஐடியா கொடுக்க வந்துட்டாரு. என்னடா தெரியும் பிசினஸ் பத்தி? என்ன தைரியம்டா உனக்கு? ஆமா, நீ டெலிவரி பாய் தானே? டெலிவரி பாய்னா சாப்பாடு கொடுத்துட்டு போற எடுபடி வேலையை மட்டும் பார்த்துட்டு கிளம்பு. இந்த பிசினஸ்க்கு ஐடியா கொடுக்குற வேலையெல்லாம். வேதிகா, முதல்ல இந்த ஆளை வேலையை விட்டு அனுப்பு. இவனாலதான் எல்லா பிரச்சனையும். என்ன தைரியம்டா உனக்கு? உன்னெல்லாம் இந்த ஆபீஸ் கேட்டு வாசல்ல விட்டதே தப்பு. வேதிகா, வாடா. எனக்கு ஒரு 5 minutes கொடு. ஏய், செக்யூரிட்டி சார், முடிச்சு வெளிய தள்ளுங்க இவனை. சார், விடுங்க. விடுங்க. வாடா.
அப்போது அங்கு வந்த மிஸ் ரோஸ் கிஷோரிடம் ரெக்வஸ்ட் செய்து பேசினார். சார் ப்ளீஸ் ரிலாக்ஸ் சார். ஐ வில் டேக் கேர் ஆஃப் திஸ் மேட்டர். யூ கேன் கோ இன்சைட் ஃபார் தி மீட்டிங் சார். நான் சொன்ன ஃபைல் கொண்டு வந்தியா? எஸ். நான் திரும்பி வரும்போது இவங்க இருக்க கூடாது. கோபத்துடன் கிஷோர் திரும்ப கான்ஃபரன்ஸ் ரூமுக்குள் செல்ல, லீவ் ஹிம். இவர் யார் தெரியுமா? இவர் ஒண்ணு திருட இல்ல, உங்க வேதிகா மேடமோட ஹஸ்பண்ட். மறந்து போயிட்டீங்களா எல்லாரும்? கெட் அவுட். சாரி மேடம். தேங்க்யூ ரோஸ். உங்ககிட்ட கிடைக்கிற பாசம் கொஞ்சமாவது வேதிகா கிட்டேயும் அவங்க அம்மா கிட்டேயும் கிடைச்சா நல்லா இருக்கும். ஏன் சர்வா இப்படி இருக்க? யூ கம் வித் மீ ரைட் நவ. ரோஸ். சர்வா, சொல்றேனேன்னு தப்பா நினைச்சுக்காத. நீயே ஒரு டெலிவரி பாயா வேலை செஞ்சுக்கிட்டு வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க. நீ எப்படி இவ்வளவு பெரிய கம்பெனியை கிரைசிஸ்ல இருந்து காப்பாத்துவ? எப்படின்னு தெரியல ரோஸ். ஆனா கண்டிப்பா இந்த கம்பெனியை நான் காப்பாத்தியே ஆகணும். எல்லாரும் என்னை எதிர்த்து நின்னப்போ அதியமன் தாத்தா தான் என் மேல பெருசா நம்பிக்கை வச்சு வேதிகாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. அப்படிப்பட்ட நல்ல மனுஷன் உருவாக்குன இந்த கம்பெனியை நான் திவாலாக விட மாட்டேன். அதெல்லாம் ஓகே சர்வா. ஆனா உன்னால பெருசா என்ன பண்ணிட முடியும்? ரோஸ் ப்ளீஸ், எனக்கு உடனடியாக இந்த கம்பெனியோட இன்வெஸ்டர் டீடைல்ஸ் வேணும். ஷேர் ஹோல்டர்ஸோட லிஸ்ட் வேணும். என்ன சர்வா விளையாடுறியா? நடக்கிறதெல்லாம் நீயும் பார்த்துக்கிட்டு தானே இருக்க. நீ கேட்குற ஃபைல்ஸ் எல்லாம் கான்ஃபரன்ஸ் ரூம்ல தான் இருக்கு. நானே நினைச்சா கூட உள்ள போக முடியாது. என்ன சர்வா? சரி, நான் கிளம்புறேன். நீ உன் வேலையை பாரு. இங்க பாரு, நம்மளால இந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்க முடியாது. சர்வா, உன்னோட ஃபீலிங் எனக்கு புரியுது. பட் திஸ் சிச்சுவேஷன் இஸ் பியாண்ட் அவர் லிமிட். இங்கே உனக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லை. ஆனா ஒருத்தர் இருக்காரு. அவரு நினைச்சா கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். யார் மேடம் அது? ரவிக்குமார் சார். அவர் வேதிகா தாத்தா ஆதியமான் சாருக்கு ரொம்ப க்ளோஸ். ரவிக்குமார் சார் இஸ் செயின் ஸ்மோக்கர். 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சிகரெட் பிடிக்க வெளியில வருவாரு. நீ இங்கே வெயிட் பண்ணா அவர்கிட்ட பேசி கண்டிப்பா கன்வின்ஸ் பண்ண முடியும். ஐ எம் வெரி ஷூர் அவர் கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. டைம் ஆச்சு சர்வா, இப்ப நான் கிளம்புறேன். வணக்கம் மினிஸ்டர் சார், எப்படி இருக்கீங்க? இல்ல சர்வா சார், நீங்களே எனக்கு கால் பண்ணியிருக்கீங்க. நீங்க எனக்கு கால் பண்ணதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும் சார். சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நீங்கள் வேற. எனக்கு உங்களால் ஒரு சின்ன வேலை ஆகணும் சார். ஹெல்ப் பண்ணுறீங்களா? என்ன பண்ணணும் சொல்லுங்க. ஒரு சாதாரண ஏழை டெலிவரி பாய் சர்வேஷுக்கு மினிஸ்டரை எப்படி தெரியும்? மினிஸ்டரும் சர்வேஷிடம் மிகவும் பழக்கப்பட்ட ஒருவரிடம் பேசுவதைப் போல பேசுவது எப்படி? அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை சார், உங்களால் ஈஸியாக செய்ய முடியும். மினிஸ்டர் சார், நான் ஒரு 10 நிமிஷத்தில் கூப்பிட்றேன். தேங்க்யூ. ரவிக்குமார் சார், இந்தியாவிலேயே நம்பர் 1 பிரைவேட் கம்பெனி ஈகான் பிரைவேட் லிமிடெட். நம்ம வேதிகா இண்டஸ்ட்ரீஸோட டைப் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணா எப்படி இருக்கும்? என்னது? ஈகான் பிரைவேட் லிமிடெடா? பகல் கனவு காணாத சர்வா. அவங்கெல்லாம் நம்மளை ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டாங்க. சார், உங்களால் முடியாமல் இருக்கலாம், ஆனால் என்னால் முடியும். இதை பாருங்க. அதன் பின் சர்வேஷ் ரவிக்குமாரிடம் ஒரு விஷயத்தை சாதாரணமாக கூறினான். அதை கேட்ட ரவிக்குமார் பேச்சு மூச்சின்றி அதிர்ச்சியில் நின்றார். உடனே ரவிக்குமார் சர்வாவை கையோடு கான்ஃபரன்ஸ் ரூமுக்குள் அழைத்துச் சென்றார். ஏய் லோ கிளாஸ், நீனும் போலையா? கிஷோர், பிஹேவ் யுவர்செல்ஃப். யாரா இருந்தாலும் முதல்ல ரெஸ்பெக்ட் பண்ண கத்துக்கோ. வேதிகா, நம்ம சர்வேஷ்க்கும் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாமே. ஹி ஹஸ் a good plan. இங்க எவ்வளவு சீரியஸா போயிட்டு இருக்கு. ஒரு ஜோக்கரை பிடிச்சு கூட்டு வந்து என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், இந்த மாதிரி பூமர்ஸ் எல்லாம் வேலையை விட்டு துரத்திடலாம். எக்ஸ்கியூஸ் மீ, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். உன்னோட வயசை விட இந்த கம்பெனில என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். வேதிகா, நான் சர்வேஷ் பேசினதை கேட்டேன். He has a valid plan. ஏய், அதெல்லாம் உங்க இஷ்டத்துக்கு பண்ண முடியாது. இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றிக் கொண்டிருக்க வேதிகா எதையோ யோசித்துக் கொண்டிருந்தாள். அவளுக்கு தாத்தா கூறிய ஒரு விஷயம் ஞாபகத்திற்கு வந்தது. வேதிகா அம்மா,
இத மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கம்மா. கண்டிப்பா சர்வேஷ் உனக்கு ஒரு நல்ல புருஷனா இருப்பான். எப்பவாது உனக்கோ நம்ம கம்பெனிக்கோ பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா அதை எல்லாத்தையும் தீர்த்து வச்சு நம்மளை காப்பாத்த போறது சர்வேஸ்வரன். தன் எதிரில் நடந்து கொண்டிருக்கும் சண்டையை பார்த்து வேதிகா கோபத்தில் கத்தினாள். ஸ்டாப் இட் கிஷோர். இந்த கம்பெனியோட ஓனர் நான் தாங்கிறத மறந்துடாத. இங்க எல்லா டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி என்கிட்ட தான் இருக்கு. சர்வா, இங்க உட்கார்ந்து உன் பிளான் என்னன்னு சொல்லு. வேதிகா கிஷோரிடம் கோபத்தில் கத்தியதை பார்த்து சர்வேஷ் ஆனந்தமடைந்தான். ரவிக்குமார் சர்வேஷை தனது அருகில் இருந்த இருக்கையில் அமர வைத்தார். வேதிகா, இந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸை நான் தீர்த்து வைக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த கம்பெனியோட இன்வெஸ்டர்ஸ் லிஸ்ட், ஷேர் ஹோல்டர்ஸ் டீடைல்ஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட்டை நான் பார்க்கணும். திஸ் இஸ் டூ மச். நாங்க எப்படி யாருன்னே தெரியாதவங்க கிட்ட கம்பெனி டீடைல்ஸ் கொடுக்க முடியும்? கார்த்திக், லேப்டாப்பை பாஸ் பண்ணுங்க. வேதிகா, நீ எதுக்கு இந்த கிறுக்கம் பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? ஜஸ்ட் பாஸ் த லேப்டாப் கார்த்திக். அண்ட் கிஷோர், why don't you mind your language? சர்வேஷ் என்னோட ஹஸ்பண்டுங்கிறத மறந்துடாத. யூ ஸ்டார்ட். இந்த 2 வருடத்தில் தனக்காக வேதிகா வேறு ஒருவரிடம் சண்டை போடுவதை முதல் முறையாக சர்வேஷ் பார்க்கிறான். வேதிகா, இந்த ஸ்டேட்மெண்ட்ஸில் நிறைய இர்ரெகுலாரிட்டிஸ் தெரியுது. நம்மளோட இன்வெஸ்டர்ஸ் நம்மளை விட்டுட்டு போகிற பேட்டர்ன்ஸ் இதில் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கிற டிரான்சாக்ஷன்ஸில் எனக்கு ஏதோ ஒரு டவுட் இருக்கு. சும்மா வெட்டி பேச்சு தான். ஒன்று சொல்லு, கம்பெனி எப்படி காப்பாற்ற போற? இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ண போற மிஸ்டர் சர்வேஷ்? வேதிகா, நான் ஒரு கம்பெனியில் ஷேர்ஸ் பைபேக் பண்ணலான்னு இருக்கேன். பிரில்லியன்ட் ஐடியா. என்ன நினைச்சிட்டு இருக்க சர்வேஷ்? இதெல்லாம் நாங்க டிஸ்கஸ் பண்ணிருக்க மாட்டோம்னு நினைச்சியா? சர்வேஷ், நம்ம கிட்ட அவ்வளவு ஃபண்ட்ஸ் எங்க இருக்கு? ஓகே, லெட் மீ மேக் a call. சர்வேஷ் தனது போனில் ஒரு நம்பரை எடுத்து கால் செய்தான். அவன் போனில் பேசியதை கேட்டு வேதிகா மட்டுமல்ல, அனைவருமே அதிர்ச்சியில் உறைந்தனர். கார்த்திக்கும் கிஷோரும் வாயை பிளந்து சர்வேஷை பார்த்தனர். யா மிஸ்டர் ரத்னா, இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்த கவனமாக கேளுங்க. ஈகான் பிரைவேட் லிமிடெட் இண்டஸ்ட்ரீஸ் இமீடியட்டாக வேதிகா இண்டஸ்ட்ரீஸ்க்கு 500 crores ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். அதுக்கப்புறம் ஈகான் இண்டஸ்ட்ரீஸும் வேதிகா இண்டஸ்ட்ரீஸும் மர்ஜ் ஆகிட்டாங்கன்னு பப்ளிக்காக அனௌன்ஸ் பண்ணணும். அதை விட முக்கியமான ஒரு விஷயம், அகுஜா கார்பரேஷனில் எத்தனை ஷேர்ஸ் இருக்கோ அதை உடனே இப்போவே மொத்தமாக வாங்கிடுங்க. ஓகே, ஐ வில் கால் யூ பேக். ஹலோ. ரவிக்குமார் சர்வேஷ் பேசியதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்தார். ஆனால் வேதிகா சர்வேஷ் கோடிக்கணக்கில் பிசினஸ் பேசுவதை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்தாள். வீட்டோடு மாப்பிள்ளையாக இருக்கும் தன் கணவன் பெரிய கம்பெனியின் சிஇஓவை போல பிசினஸ் டீல் பேசி ஈகான் இண்டஸ்ட்ரியை எப்படி மெர்ஜ் செய்தான் என்று குழப்பத்தில் இருந்தாள் வேதிகா. சர்வேஷ், நீ யாரு? சிரித்துக் கொண்டே சர்வேஷ் வேதிகாவை பார்க்கிறான். ஆனால் அவளுக்கு பதில் எதுவும் அளிக்கவில்லை. ஏழை டெலிவரி பாய் சர்வேஷ் எப்படி திவாலாக இருந்த வேதிகா இண்டஸ்ட்ரிக்கு 500 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய உதவினான்? வேலைக்காரனைப் போல வீட்டோடு மாப்பிள்ளையாக இருக்கும் ஒருவன் எப்படி இந்தியாவிலேயே மிகப்பெரிய கம்பெனியை வேதிகா கம்பெனியோடு மர்ஜ் செய்ய வைத்தான்? கார்த்திக் மற்றும் கிஷோர் தான் வேதிகா கம்பெனியின் இந்நிலைக்கும் கவர்மெண்ட் டெண்டர் பணியை தொடர முடியாததற்கும் காரணமா? மினிஸ்டர் மற்றும் சர்வேஷ் நெருக்கத்திற்கு பின் இருக்கும் ரகசியம் என்ன? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.